ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபி விலாக். கிச்சு சபியில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலேருந்து சிசேரியன் ஆனது வரையும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், என்னை பற்றின டவுட் இருந்தாலும் கம்யூனிட்டியில் கமெண்ட்ஸில் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே சீக்கிரமாக ஆன்சர் வந்து நான் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவு ஒரே வீடியோவாக வந்து நான் முடிக்க பார்க்குறேன். அப்படியே டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பார்ட் 2வும் கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸ்டிச்சஸ் பெயின் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா? 100 இல்லை 200% எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி நான் நினைச்சேன். என் உடம்பு தானே, எனக்கு வாமிட் வராத உடம்பு போல, தலை சுத்தாத உடம்பு போல அப்படின்னு நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சி, அதாவது இது எப்படின்னா, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு, இன்னொரு ஆளுக்கு இன்னொரு மாதிரி உடம்புலாம் கிடையாது. ஒரு பிரெக்னன்சி ஒரு மாதிரி, இன்னொரு பிரெக்னன்சி வேற மாதிரியும் அப்படி வேணா சொல்லலாமே தவிர, ஒரே ஆளுக்கு 2 பிரெக்னன்சின்றதெல்லாம் கண்டிப்பா வந்து வேற வேறையா தான் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். அச்சோ போயிடுச்சு, ஒரே நிமிஷம். ஓகே. சிஸ்டர், நானும் செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனக்கு சி செக்ஷன் ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லையா? என் பாப்பாவுக்கு 1.5 இயர்ஸ் ஆகுது. இது வந்து என்னன்னா, நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து உங்களோட ஸ்டிச்சஸ் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிசேரியன் பற்றி மோஸ்ட்லி பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் பயந்தா உங்களுக்கு பிபி வந்து அதிகமாகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். அது வந்து கண்டிப்பாக பேபிக்கு அஃபெக்ட் ஆகும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பேபிக்கு நல்லது. நான் பாத்தீங்கன்னா என் உடம்புக்கு நானே சிசேரியனுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் மென்டலா. நான் வந்து எனக்கு உடம்பு பிசிக்கலா வந்து ஸ்டிச்சஸ் ஓகேவா இருக்கு. பட் வந்து லைட்டா அப்பப்போ உடம்பு சரியில்லாம போதே தவிர மென்டலா நான் பாத்தீங்கன்னா சி செக்ஷனுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறேன். ஸோ அதே மாதிரியே நீங்க இருங்க, பயப்படவே பயப்படாதீங்க. கார்டு வாங்கி டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. எப்போதும் போல யூரின் இன்ஃபெக்ஷன் ஆனிச்சு, ஃபீவர் வந்துச்சு, வாமிட்டு 20 டேஸ்ல இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது 3 தான் என்னோட வந்து ஸ்டார்டிங் சிம்டம். இது 3மே வந்தோடனே எனக்கு அப்பவே லைட்டா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு வேலை இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் நான் வந்து ப்ரெக்னன்சி 2 கோடு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து கண்டுபிடிச்சது. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி டிஃப்ரெண்ட், கண்டிப்பா பெரிய வீடியோ தான். டெலிவரி ஸ்டோரியை பத்தி ஃபுல்லா சொல்லுங்க. இந்த வீடியோவில் சொல்ல முடியாது சிஸ்டர், வெரி சாரி. நீங்கள் எனக்காக வந்து கேட்டிருக்கீங்க. பட் வந்து டெலிவரி ஸ்டோரி கதையே ரொம்ப பெருசு. ஏன்னா அப்போ பல சம்பவங்கள் சி செக்ஷனில் சி செக்ஷன் வேற இல்லை, அதனால ரொம்ப பெரிய சம்பவம் பண்ணி விட்டேன். அதனால நான் உங்களுக்கு பெரிய வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் சிஸ்டர், எனக்கும் உங்களை மாதிரி ஒரே டைமில் தான் டெலிவரி ஆச்சு. என்னால் இன்னொரு பேபியை பற்றி யோசிக்கவே முடியலை. எதனால அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சிஸ்டர். இப்படி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம தனியா அந்த குழந்தைய வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் ஒருத்தவங்கனால இப்படி சொல்ல முடியும். ஏன்னா குழந்தைய பத்தி யோசிக்க முடியல அப்படின்னா ஒன்னும் உங்களுக்கு ஹஸ்பண்டோட ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பேபியை பார்த்துக்க உங்களுக்கு ஆள் இல்லாம இருந்தா மட்டும்தான் உங்களால இப்படி சொல்ல முடியும். பட் நீங்க சீக்கிரமாவே, அது ஒரு குழந்தையா 2 குழந்தையான்றது ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட விருப்பம் தான். அது நம்மளால எதுவும் வந்து சொல்ல முடியாது. பட் நீங்க மென்டலா எப்போதுமே ப்ரிப்பேர்டாவே இருங்க. ஓகே. ஸ்கேன் பண்ணும்போது பெயின் இருக்கா சிஸ்டர்? என்னப்பா திருப்பி அதே கொஸ்டின்ஸே வருது. ஓகே, சாரி. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால டக்குன்னு போயிடுச்சு. எனக்கும் அது படிச்சுட்டேன்ல. உங்களுக்கு இப்போ எந்த மந்த் ஆகுது? எனக்கு வந்து 5th மந்த் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ February 19 வந்து எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி ஜனவரியில் வந்து சிசேரியன் ஆகுறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்துக்கிட்டு அப்புறம் எதுக்கு சிசேரியன் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் உங்கள் லாஸ்ட் வெயிட்டு சொல்லுங்க. நீங்கள் ரொம்பலாம் வெயிட் இல்லை, அப்புறம் ஏன் அப்புறம் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம்ல? ஓகே. அதாவது எப்படின்னா, ப்ரெக்னன்சியை பொறுத்தவரையும் நார்மல் டெலிவரின்றது வெயிட் வந்து அதில் ஒரு
மேஜரான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு சிசேரியன் ஆக சான்ஸ் நிறையவே இருக்கு. குண்டா இருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுது. ஸோ இது வந்து வெயிட் பேஸ் பண்ணி கிடையாது. நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான். நம்மளோட யூட்ரஸ் கரெக்டா இருக்கா, அது வந்து தாங்குமான்னு பார்ப்பாங்க. நம்ம ஹிப் போன் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்ப எப்படி சொல்றது? என்னோட அக்கா பார்த்தீங்கன்னா, அவங்க பிரெக்னன்சி அதாவது பேபி பொறக்கும்போது அவங்க செம்ம வெயிட்டா இருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. பட் நான் வந்து கரெக்ட்டா டெலிவரி அப்போ 48 கேஜி இருந்தேன். பட் எனக்கு வந்து சிசேரியன் ஆச்சு. ஸோ இது வெயிட் பேஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. அதே மாரி நீங்க ஒர்க் பண்ணா தான் நார்மல் டெலிவரி ஆகும். ஒர்க் பண்ணலைன்னா நார்மல் டெலிவரி ஆகாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா என்னோட அக்காலாம் பார்த்தீங்கன்னா, எந்த வேலையுமே செய்யல. அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிற டைம்ல வாக்கிங் கூட சரியா போமாட்டாங்க. லாஸ்ட் அந்த பெயின் வந்தப்பதான் அவங்க வாக்கிங்கே போனது. ஸோ அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். வாக்கிங்கும் நான் போல. ஆனா எனக்கு சிசேரியன் எதனாலனா, பேபி திரும்புறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா, வயித்துல அவ்வளவா இடம் இல்ல. தண்ணி லெவல் கம்மியாயிடுச்சுன்னு இப்படி சில ரீசன்ஸ் இருக்கும். ஸோ ஒல்லியா இருந்தா கன்ஃபார்ம் வந்து நார்மல் டெலிவரி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சிஸ்டர். சிசேரியன் பண்ணி பெயின் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த பெயின் உங்களுக்கு எப்போ ஃபீல் ஆச்சு, பெயினை ஓவர் கம் பண்ண முடியுமா, நீங்க எப்படி ரெக்கவர் ஆனீங்க? சிசேரியன் பண்ணி எனக்கு எப்போ பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா வந்து காலையில 7 மணிக்கு எனக்கு சிசேரியன், 7:15க்கு சிசேரியன் நடந்துச்சு. 7:50க்கு. அப்போ வந்து எனக்கு அந்த ஊசினால எனக்கு எந்த ஒரு பெயினுமே தெரியல. ஸோ ஈவினிங் மேல ஒரு 6:00 அந்த மாதிரி டைம்ல அதே மாதிரி சிசேரியன் பண்ண உடனே என்னை ரூம் ஷிஃப்ட் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெயின் கில்லர் வந்து போட்டாங்க. அது ஆனா எனக்கு போட்டதோட வலி கூட எனக்கு ஏன்னா தெரியல அந்த டைம்ல. இடுப்பு கீழே ஏன்னா மரத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஒரு 6, 7 மணிக்கு மேல என்னாச்சுன்னா, மரத்து போறது நார்மல் ஆனுச்சு. ஸ்டிச்சஸ் பெயின் ஆனா அப்போ அவ்வளவா தெரியல. பட் கால் வலின்றது அவ்வளோ ஒரு வலியா இருந்துச்சு. அப்பயுமே ஸ்டிச்சஸ் பெயின் எதுவுமே இல்லை. கால் வலி மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்த நாள் மார்னிங் என்னை எழுந்திரிக்க சொல்லும் போதுதான் நான் ஒரு கழிச்சு படுத்து எழுந்திருக்கும் போது இந்த ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிச்சு வலி இருந்துச்சே தவிர ரொம்ப பெயின், எனக்கு எழுந்து கால் கூட கீழே வைக்க முடியல அப்படின்ற அளவு என்னோட வெயிட்னாலேயா இருக்கும். என்ன டாக்டர் எனக்கு சொன்னதான். நான் வந்து ஈஸியா தான் கொஞ்சம் நடந்தேன். யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம தான் நான் ஃபர்ஸ்ட் வாக்குமே பண்ணேன். அப்போ மட்டும் பெயின் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு எனக்கு. பட் அன்னைக்கு ஈவினிங் போல எனக்கு பெயின் கில்லர் வந்து நான் போட்டுக்கல. எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஊசிக்கு பயந்துக்கிட்டு. பட் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பெயின் வந்துச்சு பாருங்க ஸ்டிச்சஸ்ல. செம்ம பெயின். என்னால தாங்கவே முடியல. எழுந்து ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல. அப்படியே புடிச்சிட்டே நான் வந்து நின்னுட்டு இருந்தேன். ஸோ பெயின் கில்லர்னால பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பெயின் கில்லர் 4 டேஸ் கொடுத்தாங்க. ஒரு டோஸ் கொடுத்தாங்க. 4 டேஸ் அந்த மாதிரி கொடுத்ததுனால எனக்கு சுத்தமா பெயினே இல்லை. 4 டேஸ்க்கு மேல நம்ம நார்மல் ஆயிடுவோம். நார்மலாவே ஒரு காயம் பட்டா கூட. ஸோ என்னால அப்படிதான் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுச்சு. பெயின் கில்லர்னால மட்டும்தான். பெயின் கில்லர் அவங்க போடலன்றப்போ எனக்கு வலி நல்லாவே தெரிஞ்சுச்சு. பட் போட்ட உடனே எனக்கு அந்த பெயின் வந்து சரியாயிடுச்சு. ஓகே. இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன். டாக்டர் கொடுத்த டேட்ல டெலிவரி ஆகுமா இல்ல முன்னாடியே ஆகுமா? 100 இல்ல 200% நீங்க மென்டலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்ப வேணாலும் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாரும் 36th வீக்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. 34 வீக்ல இருந்தே எப்ப வேணாலுமே நமக்கு டெலிவரி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சிசேரியனா இருந்தாலுமே சரி, எப்ப வேணாலும் நமக்கு வந்து ஆக சான்ஸ் இருக்கு 34th வீக்குக்கு மேல. ஸோ நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மென்டலா ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ, ஹாஸ்பிட்டல் பேக்ல இருந்து எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு நல்லது. செகண்ட் பேபி பிளான் பண்ணீங்களா இல்ல அன்பிளானா? ஸ்ரீ இப்போ என்ன வெயிட் என்ன நடக்குதா பாப்பா? ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஃபீடிங் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் 1 வயசு ஆன உடனே வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஆயிடுச்சு அப்படின்றதுனால டாக்டரோட சஜஷன் படி நான் வந்து நிப்பாட்டிட்டேன். இல்லைன்னா பாப்பாவுக்கு ஃபீடிங் கண்டினியூ பண்றதா தான் இருந்துச்சு. பட் வந்து டாக்டர்னால பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமாச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமாச்சுன்றதுனால ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். செகண்ட் பேபி பிளான் அன்பிளான்னு கேட்டிங்கன்னா, கோ வித் ஃப்ளோவில் நாங்கள் போயிட்டோம். பிளானும் கிடையாது, அன்பிளானும் கிடையாது. ஸோ கோ வித் ஃப்ளோவில் தான் நாங்கள் வந்து இதானது. இருந்தால் இருக்கட்டும், இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்தோம். ஸோ பிளானுமே கிடையாது இது.
அக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி சிசேரியன் தான், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ செகண்ட் இப்போ 3 இயர்ஸ் கேப் விட்டுருக்கேன் அக்கா. பட் சிசேரியன் பண்ணியும் நீங்கள் எப்படி உடனே நெக்ஸ்ட் பேபியை பிளான் பண்ணீங்க? நான் தான் சொன்னேன், இது கோ வித் ஃப்ளோ தான். பட் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சரி சீக்கிரமாவே வந்து ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேபியும் ஒன்னாவே வந்து வளர்த்தரலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் நாங்க பேசி கலந்து முடிவெடுத்தது தான் இது. ஸோ வந்து எனக்கு இது கரெக்டா இருந்துச்சு. இன்னும் 3 இயர்ஸ் வரையும் இந்த பெயின் ஆல்ரெடி தாங்கிட்டு இன்னும் 3 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு பெயினை திருப்பியும் தாங்கி அது சரியாக ஒரு 3 இயர்ஸ்லாம் என்னால வந்து இருக்க முடியாது கண்டிப்பா. அதனாலதான் வலியோட வலியா பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சது. ஓகே, நீங்க வந்து எப்போ பாப்பாவுக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து கரெக்டா 1 வயசு முடிஞ்ச உடனே வந்து ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கும் ஹெல்த் இஷ்யூ பாப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னு. நீங்க ஏன் உங்களுக்கு கேர்ள் பேபி வேணும்னு நினைச்சீங்க? எதுவா இருந்தாலும் ஓகே தானே சிஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பேபி கேர்ள் பேபின்னு நீங்க ஏன் நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல தானேன்னு. எனக்கு வந்து இப்போன்னு இல்லை, கன்சீவ் ஆகுறதுக்கு அப்பன்னு இல்லை, எங்க அக்கா பிரெக்னெண்டா இருக்கும் போதுல இருந்தே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி கேர்ள் பேபி தான் கேர்ள் பேபி தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் பிறந்தது என்னவோ பாய் பேபி. அது ஏனே தெரியல, எனக்கு குழந்தைங்கள்ல கேர்ள் பேபினா எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அது அவங்களுக்கு அழகழகா ட்ரெஸ் போடுறதுனாலயா இல்ல வந்து குட்டி குட்டியா ஜட பின்றதுனாலயா என்னன்னே எனக்கு வந்து இப்ப வரையுமே புரியல. பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேர்ள் பேபி. என்னை விட ஆன்டி பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து வரலட்சுமி நோம்புல குழந்தை கேர்ள் பேபி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சிருந்திருக்காங்க. எனக்கு அது தெரியவே தெரியாது. நான் வந்து கேர்ள் பேபியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கன்ஃபார்ம் கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேட்டது. அதே மாதிரியே கேர்ள் பேபியே வந்து பிறந்துட்டாங்க. ஸ்ரீகுட்டி எதனால இது சிசேரியன் பண்ணாங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே, பிரெக்னன்சி டிப் சொல்லுங்க. அன்பிளான் பிரெக்னன்சிக்கெல்லாம் டிப்பு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வேற, எந்த ஒரு எக்ஸசைஸ் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு பிளான் எதுவுமே கிடையாது. நார்மலாவே நான் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டேன். ஓகே அக்கா, இப்போ நீங்க செகண்ட் பேபி பிளான் பண்ணீங்கல்ல, சி செக்ஷன் ஓகேவா? சி செக்ஷன் நோ ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் கன்ஃபார்ம் பண்ண உடனே டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்து என்னோட ஸ்டிச்சஸ் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா இது நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கண்டிப்பா இந்த பேபியை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொன்ன விஷயமே. என்னை வந்து எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. பரவாயில்ல, குழந்தை பிறக்கிறதுக்கு எப்படியும் 1.25 வயசுக்கு மேல ஆயிடும், அப்ப கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ என்னோட கண்டிஷன், என்னோட ஸ்டிச்சஸ் கண்டிஷன் படி இது வந்து எனக்கு ஓகே தான். எல்லாத்துக்கும் இவங்க ஆன்சர் பண்றேன்னு சொன்னாங்க. இவ்வளோ பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ணல. சிஸ்டர் நான் அதுலயே கம்யூனிட்டியே தெளிவா சொல்லியிருக்கேன், நம்ம சீக்கிரமா Q&A வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்னதே பாத்தீங்களா எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு. ஸோ இதை போயிட்டு நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் நான் சொல்ல வர்றது புரியாது, அவங்களுக்கும் புரியாது. அதனாலதான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வந்து கம்யூனிட்டியில ரிப்ளை பண்றேன்னு சொல்லலை, நான் வந்து வீடியோவா ரிப்ளை பண்றேன் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணேன். ஓகே, போயிடுச்சு. ஒரே நிமிஷம். அபி சிஸ்டர், நீங்க பிளான் பண்ணது கரெக்டு தான். உங்களுக்கு மாமியார் சப்போர்ட் நிறைய இருக்கு. ஸோ ஈஸியா டேக் கேர் பண்ணிடலாம், பயப்படாம ஈஸியா ஃபேஸ் பண்ணிக்கலாம். பி கூல். 100 இல்லை 200% கரெக்ட். ஸோ வந்து என்னோட ஆன்டி சப்போர்ட்டுக்கானால தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ப்ரெக்னென்ட்டே ஆனது. ஸோ என்னதான் இருந்தாலுமே ஒரு பாட்டியோட துணைன்றது கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு தேவைப்படும்ல, அதனால தான். ஓகே, ப்ரெக்னன்சி சிம்டம் முடிஞ்சிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அதையுமே ஒரு பெரிய வீடியோவா நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோக்கு முன்னாடி அதுவுமே அப்லோட் ஆயிருக்கும். நான் கீழே வேணா லிங்க் கொடுக்குறேன், நீங்க போயிட்டு பாருங்க. ஏன்னா அதுவுமே ஒரு 10 நிமிஷம் கதை. அது செகண்ட் பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியை விட கஷ்டமா இருக்குமா? எவ்வளோ இயர்ஸ் கேப் இருந்தா நல்லது? அண்ட் எனக்கும் சி செக்ஷன் தான். எனக்கு வந்து எப்படின்னா, ஆமா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியை விட செகண்ட் பிரெக்னன்சி வந்து இந்த வாமிட்டு ஹெல்த் இஷ்யூ இதனாலலாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் சிசேரியன்னால கஷ்டமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லைட்டாக சிசேரியன் பண்ண பெயின் இருக்கே தவிர ரொம்பலாம் நான் கஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எவ்வளோ கேப் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
கேப்புன்றது வந்து ஒருத்தவங்களோட பாடி கண்டிஷன் அண்ட் ஸ்டிச்சஸ் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கு. எனக்கு பாருங்க 1 இயர்லயே ஸ்டிச்சஸ் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ நான் அகெயின் வந்து பேபி வந்து இது பண்ணிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பட் ஒரு சில பேருக்குலாம் யூட்ரஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது, ஸ்டிச்சஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ ஒருத்தவங்க ஹெல்த் கண்டிஷன் பார்த்து தான் சிஸ்டர். அது உங்களோட டாக்டரை தான் நீங்க வந்து கேட்கணுமே. சரி, ஓகே. ஸ்டிச்சஸோட அந்த இது கியூர் ஆயிடுச்சா ஸ்டிச்சஸ் கியூர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேல கண்டிப்பா எல்லாருக்குமே சீக்கிரமாவே வந்து கியூர் ஆயிடும். ஒரு 10 டேஸ்ல இருந்து 15 டேஸ்லயே கியூர் ஆயிடும். பட் உள்ள ஸ்டிச்சஸ்ன்றது வந்து சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் மேல ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க யாரை கேட்டாலுமே. இந்த சிசேரியன் நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பாத்தீங்கன்னா சரி பண்ணணும். எனக்கு லைட்டா பெயின் இருக்கு இப்பயுமே. செகண்ட் பிரெக்னெண்டா இருக்கேன். டுடே என்னோட என்டி ஸ்கேன் பார்க்க போனேன். அதில் 10 வீக் growth. ஓகே, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சிசேரியனா, இப்போ அகெயின் 89 டேஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்டி ஸ்கேன் பார்க்க போனேன். அதில் 10 வீக் growthன்னு சொல்லியிருக்காங்க. 2 வீக் அப்புறம் வர சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் இதை நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க. growth கம்மியாக இருக்காங்கன்னு மட்டும் சொன்னா. ஏன்னா நானும் அப்படிதான், எனக்கும் வந்து 2 வீக்ஸ்க்கு மேலே வந்து அவங்க growth கம்மியாக இருந்தாங்க. இந்த பேபி ஸ்ரீபாப்பா கரெக்டாக இருந்தாங்க. இந்த பேபி எனக்கு வந்து 2 வீக்ஸ்க்கு மேலே வந்து கம்மியாக இருந்தாங்க. எனக்கு அப்போ எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. பட் அடுத்த ஸ்கேன் நான் போகிறேன் பார்த்தா 2 டேஸ் 3 டேஸ் வந்து கேப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க டக்குன்னு வந்து வளர்ந்துடுறாங்க. அதனால இதை நினச்சிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பட் அது வரையும் நல்ல இன்டேக்காக எடுத்துகிட்டே இருங்க. அபி உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன ப்ரெக்னன்சி டைமில்? எனக்கு வந்து பிடிக்காத சாப்பாடுன்னு கேட்டா வேணா லிஸ்ட் சொல்லலாம். பிடிச்ச சாப்பாடுன்னு இன்னுமே என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. பிடிக்காத சாப்பாடுன்னா தோசை இப்போ. ஆனா எனக்கு ஆக்சுவலா தோசை தான் ரொம்பவே பிடிக்கும். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிஸ்டர் வந்து ஆக்சுவலி கைஸ் ப்ளீஸ் சிசேரியன் ஆனவங்க மினிமம் 3 இயர்ஸ் கேப் விடுங்க. நெக்ஸ்ட் பேபி பிளான் பண்ணுங்க. ஸோ வந்து நம்மளோட யூட்ரஸ்க்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா கண்டிப்பா உண்மைதான். நம்மளோட யூட்ரஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது கேப்புன்றது. பட் ஒருத்தவங்களோட யூட்ரஸும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்போ யூட்ரஸ் கரெக்டா இருக்குன்றதுனால இந்த இதை என்னால எடுத்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே, நானும் உங்களை மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சி செக்ஷன் 1 இயர்ல கேர்ள் பேபி இருப்பாங்க. இப்போ செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். இன்னும் 2 வீக்ஸில் டெலிவரி. எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. பட் ஸ்டிச்சஸ் பெயின் அடிக்கடி வரும். நான் ஒரு சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆமாம் சிஸ்டர், எனக்குமே வந்து ஒரு சில நேரத்தில் ஸ்டிச்சஸ் பெயின் இருக்க தான் செய்யுது. அது இல்லைன்னுலாம் சொல்லவே முடியல. கண்டிப்பாக இருக்குதான். பட் நம்ம வந்து அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்பன்னு இல்லை, எப்போ வந்து சிசேரியன் ஆனவங்க குழந்தை பெற்றாலுமே இந்த பெயின் இருக்க தான் செய்யும். ஓகே சிஸ்டர், நானும் உங்களை மாதிரி லீனா தான் இருப்பேன். என்னோட வெயிட் 33 kg. மேரேஜ் ஆகி 3 month ஆகுது. இப்போ இன்னும் கன்சீவ் ஆகலை. லோ வெயிட்டாக இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது 33 kg தான் வந்து நானும் இருந்தேன். ஸோ எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கும் போதுமே ஃபர்ஸ்ட் வந்து நான் போய் செக்அப் போகும்போதுமே 33 kg தான். அந்த வெயிட்டுக்கும் நம்மளோட இதுக்குமே வந்து சம்பந்தமே கிடையாது. இது வந்து உங்களோட யூட்ரஸோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் தான். நீங்க வந்து ரெகுலர் பீரியட்ஸ், உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை, தைராய்டு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு எக்ஸ் வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு உருவாகுதுன்றப்போ இதுல எந்த ஒரு பிரச்சனை, உங்க வெயிட் வந்து இதுக்கு ஒரு இஷ்யூவாவே தெரியாது. எனக்குமே அது ஒரு பெரிய இஷ்யூவாவே இல்லை. அப்படி பார்த்தா நான் வெயிட் ரொம்ப கம்மி. எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பேபி வந்தாங்க, செகண்ட் பேபி வந்தாங்க. ஸோ வந்து அடுத்தவங்க சொல்றாங்க நீங்க எதுவுமே கேட்காதீங்க. அண்ட் முடிஞ்ச அளவு உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. ஏன்னா நான் வந்து லோ வெயிட்ல தான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அதுக்கப்புறம் பட் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். நீங்க ஃபர்ஸ்டே வெயிட் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா உங்களோட பேபிக்கும் உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. பட் இதனாலதான் கன்சீவ் ஆகாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து ரீசனே கிடையாது. உங்களோட ஹியூட்ரஸ் வந்து ஹெல்த்தா இருக்கு அப்படின்னாலே நீங்களுமே ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். வெயிட் ஒரு மேட்டரே கிடையவே கிடையாது பிரெக்னன்சிக்கு. ஓகே, நானும் 2வது குழந்தையை சுமக்கிறேன். உங்கள் முதல் குழந்தை இப்போ கருவில் இருக்கும் குழந்தைக்கும் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா இல்லது ஒரே போல் இருக்கிறதா?
டோட்டலாவே டிஃப்ரெண்டா தான் இருக்கு சிஸ்டர். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைன்ற மாதிரி. அது எனக்கு பிரெக்னென்ட் ஆன மாதிரியே தெரியல. இப்பதான் நான் நிஜமா பிரெக்னென்ட் ஆன மாதிரியே இருக்கிறேன். ஏதோ சவுண்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு பலஸ்டர் போட்டாங்களா? எந்த மாதிரி? செகண்ட் டெலிவரிக்கு எந்த மாதிரி தையல் போடுவாங்க? பலஸ்டார்னா எனக்கு என்னன்னு தெரியல சிஸ்டர். நீங்க தமிழ்லையும் டைப் பண்ணியிருக்கீங்க, பட் கரெக்டாக தான் நான் படிக்கிறேன். பலஸ்டார் எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. பட் செகண்ட் டெலிவரிக்கு என்ன மாதிரி தையல் போடுவாங்க, ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியான்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நார்மலா ஹாஸ்பிட்டல் அடிப்பட்டா போடுவாங்களே, இப்படி வந்து போட்டுட்டு இங்க ஒரு தையல், இங்க ஒரு தையல், இங்க ஒரு தையல், இங்க ஒரு தையல், அந்த மாதிரி தான் 13 தையல் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் செகண்ட் அதே தையல் மேலதான் கோடு போட்டு அதே இடத்துலதான் அகைன் ஸ்டிச்சஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி தான் இப்போ செகண்டுக்குமே வருது. வேற எங்கேயும் எக்ஸ்ட்ராலாம் அவங்க வந்து கிழிக்கிறது கிடையாது, அதே இடத்துலதான் அவங்க கிழிக்கிறாங்க. சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணீங்க, எனக்கு ரொம்பவே பெருசா இருக்கு, என்னோட வெயிட்டுக்கு அது தனியா தெரியுது. சிஸ்டர் நீங்க நிஜமா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பெல்லி ஃபேட் யாரு இருக்கோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா எனக்கே வயிறே இல்லை, வந்ததே இத்தனோண்டு பெல்லி, அதுவே வந்து என் வயிறு சைஸுக்கு தான் வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து பெல்லியா கன்சிடர் பண்றதை விட என்னோட வயிறா தான் நான் கன்சிடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் அதுவுமே நாளாக ஆக கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் ஃபிளாட் ஆயிடுச்சு. நான் எதுவுமே பண்ணலை, ஏன்னா எனக்கு அது இருந்த வரையும் கொஞ்சமாச்சும் பார்க்க நல்லா இருந்தேன். அது போனதுக்கு அப்புறம் எனக்கு அதுவுமே இல்லாமே ஆயிடுச்சு. ஸோ நானா பெல்லி ஃபேட் கம்மி பண்ணவே இல்லை. நீங்க இதுக்கு பதிலா என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட்டா பெல்லி ஃபேட் கம்மி பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, உங்க அம்மாவை லாஸ்ட் கொஸ்டின் பா இது. ஓகே, உங்க அம்மாவை சிஎம்சில பார்த்தேன், எதுக்காக வந்திருந்தாங்க அதை பத்தி சொல்லுங்க. சிஎம்சி வந்து ஆன்டிக்காக போகல, எனக்காக தான் போயிருந்தது. ஸோ வந்து ஆன்டி கூட தான் நானும் வந்து போயிருந்தேன். எல்லாருக்குமே தெரியும் நஞ்சுக்கொடி எனக்கு கீழே இறக்கமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதனால ஒரு ஜென்ரல் செக்அப் சிஎம்சியில போய் எதுக்கும் ஒரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக சிஎம்சி நான் வந்து போயிருந்தேன். சிஎம்சி போயிட்டு ஒரு நார்மல் செக்அப் எடுத்துட்டு நாங்கள் மதியமே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்காக தான் சிஎம்சி போனது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா கொஷினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். எந்த ஒரு கொஷினுமே நான் வந்து விடலை. முடிஞ்ச அளவு முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கொஷின் மட்டும் அப்பப்போ அந்த இது பண்ணும்போது வந்து மாறி இருக்க சான்ஸ் இருக்கு, அதுவுமே எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் நான் எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு, இதை பத்தின டவுட் இருக்குன்னா கூட கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ என்ன போடலான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். டடா.